Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான கீரை பொரியல் தாங்க. கீரை பொரியல் ரொம்ப ஈஸி தானே, அதில் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கீரை பொரியல் கலர் மாறாமல், சுவை மாறாமல், சத்துக்கள் குறையாமல் கிடைக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சுவையான கீரை பொரியல், அதோட இந்த கீரை உடம்புக்கு ரொம்பவே சத்து. அதையும் நீங்கள் கரெக்டாக சமைச்சிங்கன்னா தான் அந்த சத்துக்கள் எல்லாமே உங்களோட உடம்புக்கு கரெக்டாக போய் சேரும். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை பொரியல் செய்ய அடிகனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே பொரியல் வறுவல்லாம் செய்யறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடிகனமான கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்தேன். இதனோடையே உளுந்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு சேர்க்கல. 4-5 பூண்டு பற்களை தோலை எடுத்துட்டு இடித்து சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் மெல்லிசாக கட் பண்ணி அதையும் இதில் எடுத்து சேர்த்துருக்கேன். நல்ல நீளமான பச்சை மிளகாய், முத்தின பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகள்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி சேருங்க. சின்ன சைஸில் இருக்க ஒரு வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். அதனுடைய காரத்துக்கு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அந்த காரம் போதுமான அளவு இருக்காது. அதனால ஒரு 3 காஞ்ச மிளகாய் மீடியம் சைஸ் தான், அதையும் கிள்ளி எடுத்து இதில் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுடலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் கலர் மாறாமல் இது போல் கரெக்டாக வதங்கி வரும். எந்த ஒரு பொருள் தீஞ்சு போயிடுச்சுனாலுமே அதனோட டேஸ்ட்டு மாறிடும். அதனால் தீயாமல் இந்த பக்குவம் வர வரைக்கும் கரெக்டாக வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதங்கின பிறகு இதில் முருங்கைக்கீரையை சேர்க்குறேன். முருங்கைக்கீரையோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இனிக்கி ஒரு கட்டாக இருக்கும் இல்லைங்களா, அது நம்மளோட கைப்பிடியில் ஒரு கைப்பிடி அளவு இருக்கக்கூடிய கட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு 1-2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொரியலுக்கு நீங்கள் எடுக்கிற முருங்கைக்கீரை எப்பொழுதுமே இதே போல் எலசான கீரையாக இருக்கட்டும். எலசான கீரையில் பொரியல் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களாமும் விரும்பி சாப்பிடுவாங்க. முத்தின கீரையில் சமைச்சிங்கன்னா கீரை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதாவது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக ஹார்டாக ஃபீல் பண்ணுவாங்க. வேகிறதுக்கும் நிறைய டைம் எடுக்கும். அதனால எப்பொழுதுமே முருங்கைக்கீரை பொரியலுக்கு இது போல் எலசான துளிர் கீரையை பயன்படுத்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். கீரையை சேர்த்துட்டு இதே போல் கைவிடாமல் கலந்து விடும் பொழுது கீரை நல்லா சுருங்கி வரும். அதே போல் கீரை சேர்த்து வதக்கும் பொழுது தீயை மிதமாக வச்சுக்கோங்க. அதாவது லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கிட்டு கீரையை வதக்கி விடுங்க. கீரையில் நீர்ச்சத்து குறைவாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு தண்ணி தேவைப்படும். இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தண்ணியை இதில் சேர்த்துருக்கேன். வீட்டில் சட்னி கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, சட்னிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குழிக்கரண்டி வச்சுருப்போம். அந்த சைஸு குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கனாலும் கீரை அப்படியே ரொம்ப ஈரமாகிடும். அதனால் பார்த்து தெளிச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு கீரையெல்லாம் சுருங்கின பிறகு தூளுப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக தூளுப்பு சேர்த்தேன். 1/4 மூடி அளவு தேங்காய் துருவல் இதில் இப்போ சேர்த்துக்கலாம். உப்போட அளவு கீரை இது போல் நல்லா வதங்கின பிறகு, அதாவது கீரை வதங்கி சுருங்கின பிறகு தான் சேர்க்கணும். ஏன்னா முதல்லையே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கீரை நிறைய இருக்க மாதிரி தெரியும். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம இந்த ரெசிபியை கரெக்ட் பண்ணவே முடியாது. சில ரெசிபீஸ்லாம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா சரிப்படுத்திக்கலாம், ஆனால் இது போல் ரெசிபீஸை நம்ம சரி பண்ண முடியாது. அதனால் உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதே போல் தேங்காய் துருவலும் சேர்த்துருங்க. தேங்காய் உங்களுக்கு கூடுதலாக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட சேர்த்துக்கலாம். தேங்காயோட அளவு இவ்வளவு தான் அப்படிங்கிறது கிடையாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்ச பிறகு திருப்பி கலந்து விடுங்க. இதே போல் கலந்து விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலலாம் கீரை நல்லா சுருங்கி வெந்து வரும். இப்போது இந்த சமயத்தில் வேணும்னா தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். ஏன்னா அந்த காம்பெல்லாம் நல்லா வேகிறதுக்காக. ஆனால் ஆரம்பத்திலேயே கீரை சேர்த்த உடனேயே தட்டு போட்டு மூடக்கூடாது. ஏன்னா கீரை வெந்து வரும்பொழுது அதிலேருந்து அந்த ஆவி வரும் இல்லைங்களா, அது எல்லாமே வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. கீரையை அப்படியே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது.
அது எல்லாமே ஓப்பனில் வேகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த கீரையில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. அதனால ஓரளவு வெந்த பிறகு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு பார்ப்போம். கீரை நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கும், கலரும் மாறாமல் இருக்கும். கீரை பொரியல் செய்யும் பொழுது இதே போல் கலந்து விடும் பொழுது தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும், கலரும் மாறாமல் வரும். அதே போல் தீயை நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கீரையோட கலர் சீக்கிரமாக மாறிடும், வேகாது. அந்த மாதிரி சமயத்துலேயும் கீரையோட டேஸ்ட்டு மாறிடும், கலர் மாறிடும். இப்போ ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான கீரை பொரியல், அதாவது முருங்கை கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பழமொழியே இருக்குது. அது என்னன்னா, முருங்கைக்கீரை வெந்து கெடும், அகத்திக்கீரை வேகாமல் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முருங்கைக்கீரையை நிறைய நேரம் வேக வைக்கவும் கூடாது, அகத்திக்கீரையை வேகிறதுக்கு முன்னாடியும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு முருங்கைக்கீரையை சமைங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.